நேற்று ஒரு நாளைக்கு முன்னால 2 நாளைக்கு முன்னால பாராளுமன்றத்துல இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துச்சு பாத்தீங்களா? சரமாரியா தாக்கி பேசிக்கிட்டாங்க ஒருத்தர். யாருங்க? திருச்சி சிவாவும் எல் முருகனும். அது வந்த உடனே தென்னாட்டுல இருக்கக்கூடிய நாங்க வடநாட்டுடைய சுதந்திர போராட்ட தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுல வச்சிருக்கிறோம். எங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க ஒருத்தர் கூட வடநாட்டுல கொண்டுட்டு வரலையேன்னு இப்பதான் அவங்களுக்கு வந்திருக்குது. ஆஹா, இப்பதான் இந்த இடத்துக்கு வர்றீங்க. இப்ப நான் சொன்னது புரியுதா? உங்க கூட ஒரு 10 வருஷம் இருந்தாங்களா? இல்ல, நான் என்ன சொல்லட்டுமா? திமுகவும் பிஜேபி மட்டும்தான் சண்டை போட்டாங்க. ஏன்னா இந்த 2 பேர் தான் இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடி எரவாடா ஜெயில 7 வருஷம் இருந்தவன், பெஜவாடா ஜெயில 10 வருஷம் இருந்தவன், சுதந்திர போராட்டத்தில் 15 வருஷம் 20 வருஷம் இருந்தவங்களாம் பிஜேபி காரனும் திமுக காரனும் தான். இந்த நாடு விளங்குங்கிறீங்களா? உருப்படுமா இந்த நாடு? இந்த 2 கட்சிக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? திமுக 2 கட்சியும் பாஜக தான். பாஜக என்பது RSS உடைய பிள்ளை. இந்த 2மே இந்திய நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது காங்கிரஸ் காரனும் கம்யூனிஸ்ட் காரனும் முஸ்லீம் லீக்கும் போராடி தியாகம் செய்த போது இவர்கள் மாநாடு போட்டு தீர்மானம் போட்டு RSS பிரிட்டிஷ் ராணி இந்தியாவுக்கு வர போது வரவேற்பு கொடுத்துச்சா இல்லையா? கொடுத்தாங்க. இதே திமுக மூலம் திராவிட இயக்கம் 43ல உச்சகட்ட போராட்டம் இருக்க போது சேலத்துல ஒரு மாநாடு போட்டு அதுல பிரிட்டிஷ் நாடு சுதந்திரம் தரக்கூடாது, அப்படியே தருவதாலும் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாது, நாங்கள் என்றென்றும் பிரிட்டிஷ் நாடின் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழே வளரணும் சொன்னாங்களா இல்லையா? அடிமைத்தனத்துக்கு ஆதரவாக இருந்துட்டு, பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இருந்துட்டு, சுதந்திர போராட்டத்தில் ஒரு சின்ன துரும்ப கூட தூக்கி போடாத இந்த 2 பேரும் பார்லிமெண்ட்ல பேசுறத பத்தி சந்தோஷப்படுறீங்களே ஒழிய, இவையெல்லாம் பேசுறானே இந்த நாடு எப்படிடா வழங்கும் அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்காங்க. 2 பேரும் பேசுறது தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்க நீங்க? இருக்குங்கிறீங்களா?